सहज ही अपनी ओर हम चले वतन की ओर। ஓம் சாந்தி 26/6/1972. ஓம் சாந்தி. அவ்யக்த பாப்தாதா மதுபன். இன்றைய தலைப்பு ரிஃபெக்டில், அதாவது பாதிப்பில் இருந்து பாதுகாப்பாக இருப்பது என்றால் பர்ஃபெக்ட், அதாவது குறையற்றவர் ஆவது. விளக்கம் கொடுக்கறாங்க. உங்கள் அனைவரின் லட்சியம் பர்ஃபெக்ட், அதாவது குறைவற்றவர் ஆவதுதான் இல்லையா? பர்ஃபெக்ட் என்றால் எந்த ஒரு டிஃபெக்டும், அதாவது குறைபாடு இல்லாதவர். ஒருவேளை ரிஃபெக்ட் இருந்தது என்றால் அதனுடைய அடையாளமாக இருக்கும் மனதின் எண்ணத்திலேயோ உறவு தொடர்பிலோ ஏதோ ஒரு விதமான மாயாவின் சிறிதளவு எஃபெக்ட் ஆவது பாதிப்பு இருக்கும் காரணத்தினால் ரிஃபெக்ட், அதாவது குறை இருக்கிறது. எப்படி உடலுக்கு கூட ஏதாவது விஷயத்தின் எஃபெக்ட் ஏற்படுகிறது என்றால் அப்பொழுதுதான் நோய், அதாவது டிஃபெக்ட் ஏற்படுகிறது. எப்படி உடலுக்கு பருவ காலத்தின் பாதிப்பு ஏற்பட்டு விடுகிறது மற்றும் உணவு விஷயத்தில் பாதிப்பு ஏற்படுகிறது என்றால் நோய் வருகிறது. எனவே எந்த ஒரு எஃபெக்டும் இருக்கக்கூடாது. இதற்காக மாயாவின் எஃபெக்டில் இருந்து பாதுகாப்பாக இருக்க வேண்டும். ஏதாவது ஒரு விதத்தின் எஃபெக்ட் வந்து விடுகிறது, எனவே பர்ஃபெக்ட் ஆக முடிவதில்லை. எனவே எந்த விதமான எஃபெக்ட், அதாவது பாதிப்பும் இருக்கக்கூடாது. பாதிப்பில் தாக்கப்படாதவராக இருக்க வேண்டும் என்ற முயற்சி செய்ய வேண்டும். இதற்காக சாதனமும் அவ்வப்பொழுது கிடைத்துக் கொண்டே இருக்கிறது. மனநிலையை பாதிப்பிலிருந்து விலக்கி தூரமாக எப்படி வைப்பது? வார்த்தைகளை எந்தவித பாதிப்பில் இருந்தும் விலக்கி தூரமாக எப்படி வைப்பது? மேலும் செய்யும் காரியங்களிலும் பாதிப்பிலிருந்து விலகி தூரமாக எப்படி இருப்பது? அப்படி ஒவ்வொரு விஷயத்திற்கும் அநேக விதமான யுக்திகள் கூறி இருக்கிறோம். ஆனாலும் பாதிப்பு ஏற்பட்டு விடுகிறது. பிறகு அந்த வழியை கடைபிடிப்பதற்கு முயற்சி செய்கிறீர்கள். யார் முன்னதாகவே கவனம் வைக்கிறாரோ அவர்தான் விவேகம் நிறைந்தவர். எப்படி கோடைக்கால வெப்பத்தின் பாதிப்பு ஏற்படக்கூடாது, இதற்கான சாதனத்தை முன்பாகவே செய்து விடுவார்கள். அவரைத்தான் புத்தி உள்ளவர் என்று கூறுவோம். ஒருவேளை விவேகம் குறைவாக இருக்கிறது என்றால் வெப்பத்தின் பாதிப்பு ஏற்பட்டு விடுகிறது. எனவே தாமரை மலருக்கு சமமாக எப்பொழுதும் பாதிப்பில் இருந்து விலகி இருப்பவராக, மேலும் தந்தைக்கு பிரியமானவராக வேண்டும். ஒவ்வொருவருக்கும் அவர்கள் செய்யும் முயற்சியின்படி மற்றும் தன்னுடைய மனநிலைக்கு ஏற்றபடி என்னுடைய ஆத்மாவில் எந்த விஷயத்தில் முக்கியமாக பாதிப்பு அவ்வப்பொழுது ஏற்படுகிறது என்று தெரிய வரும். தெரிந்திருந்தும் அந்த சாதனங்களை கடைபிடிக்க முடியாது. விரும்பினால் கூட அந்த நேரம் ஒன்றுமே தெரியாதவர் மாதிரி ஆகிவிடுவார். எப்படி ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்படுகிறது என்றால் அது மனிதனின் புத்தியை டிஃபெக்ட், அதாவது குறை உள்ளதாக்கி விடுகிறது. அந்த நேரம் புத்தி வேலை செய்வதில்லை. எப்படி மாயாவின் வெவ்வேறு ரூபத்தின் பாதிப்பு இருக்கும் காரணத்தினால் அறிவிலியாக, அதாவது ஒன்றும் அறியாதவர்களாக ஆகிவிடுகின்றார்கள்.
எனவே பர்ஃபெக்ட் ஆவதில் டிஃபெக்ட் அதாவது குறை ஏற்பட்டு விடுகிறது. எப்படி தன்னுடைய உடலை பாதுகாப்பாக வைப்பது அவசியமோ அதே போன்று ஆத்மாவிற்காகவும் முழுமையான அறிவை பயன்படுத்தி நடந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் மிக விரைவில் எஃபெக்டில் இருந்து விடுபட்டு பர்ஃபெக்ட் ஆக முடியும். தெரிந்திருந்தாலும் சில நேரம் தீய சேர்க்கையில் வந்தும் தவறு செய்து விடுகிறார்கள். புரிந்து கொள்ளவும் செய்கிறார்கள். ஆனால் அந்த நேரத்து சூழ்நிலை மற்றும் ஏதாவது பிரச்சனையின் காரணமாக, சம்ஸ்காரத்தின் காரணமாக மற்றும் தொடர்பில் வருவதற்கான சக்தியின் குறைவின் காரணமாக பிறகு மீண்டும் மீண்டும் அந்த பாதிப்பில் வந்து விடுகிறார்கள். முக்கியமாக எந்த விஷயத்தின் காரணமாக பாதிப்பு ஏற்படுகிறது என்று எப்பொழுதும் தன்னை சோதிக்க வேண்டும். இந்த பாதிப்பிலிருந்து எப்பொழுதும் தன்னை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் சுலபமாக பர்ஃபெக்ட் ஆக முடியும். முக்கியமான முயற்சியே இதுதான். நீங்கள் அனைவரும் ஒவ்வொருவரும் உங்களுடைய பாதிப்பிற்கான காரணத்தை தெரிந்திருக்கிறீர்கள். தெரிந்திருந்தும் மாயா மற்றும் பிரச்சனை கொஞ்சமாவது பாதிப்பில் கொண்டு வந்து விடுகிறது இல்லையா? எஃபெக்டில் இருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். எஃபெக்ட் ப்ரூஃப் அதாவது பாதிப்பு அடையாதவராக ஆகியிருக்கிறீர்களா? தீய சேர்க்கை, தூய்மையற்ற உணவின் பாதிப்பு இருக்க வேண்டாம். அதனுடைய வழிமுறைகளை தெரிந்திருக்கிறீர்கள் என்றால் தன்னை எஃபெக்ட் ப்ரூஃப் ஆக ஆக்க முடியும். மாயா புத்திசாலியில் இருந்து ஒன்றும் அறியாத முட்டாள் ஆக்கி விடுகிறது. ஒருவேளை எப்பொழுதும் ஞானம் அதாவது அறிவு இருக்கிறது என்றால் அறிவுள்ளவர் ஒருபொழுதும் யாருடைய பாதிப்பிலும் வருவதில்லை. யாராவது பாதிப்பிலிருந்து பாதிக்கப்படாமல் தன்னை பாதுகாத்துக் கொண்டு வருகிறார் என்றால் அவரே மிகப்பெரிய அறிவாளி ஆவார். அப்படி மாயா முதலில் அறிவை பலகீனம் ஆக்குகிறது. எப்படி எதிரியை முதலில் பலகீனம் ஆக்குவதற்கு முயற்சி செய்பவர் பிறகு தாக்குதல் செய்பவர் அப்பொழுதுதான் வெற்றி அடைவர். முதலில் பல வழிகளை தேடுவார்கள். அதே போன்று எதிரி மாயாவும் முதலில் நமது அறிவை பலகீனம் ஆக்கிவிடுகிறது. இது சரியா அல்லது இது தவறா என்று புரிந்து கொள்ள முடியாது. பிறகு பாதிப்பு ஏற்பட்டு விடுகிறது. பாதிப்புதான் குறையின் ரூபத்தை எடுத்துக்கொள்கிறது. லட்சியமாக என்ன வைத்திருக்கிறீர்கள்? குறை மிக சரியானவராக விடுவதில்லை. பர்ஃபெக்ட் அதாவது 16 கலைகள் நிரம்பியவராவது கொஞ்சம் கொஞ்சம் டிஃபெக்ட் இருக்கிறது என்றால் 14 கலை. அப்படியானால் என்ன லட்சியம் வைத்திருக்கிறீர்கள்? யார் அறிவு உள்ளவராக இருப்பாரோ அவர் அவசியம் வெற்றி அடைபவராக ஆவார். நல்லது. तुम बच्चों को तो सर्विस करनी है जो बाबा कहते हैं सबको ये बताओ कि देखो तुम्हारा एम एंड ऑब्जेक्ट ये है. एक गीता है बढ़िया. ये राजयोग है ना बच्चे. कैसे है राजयोग? बिल्कुल सहज है कि बाप को याद करो तो ये वैसा मिलेगा तुमको. ओम शांति.